காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருவதாக கூறி திருவாரூரில் மக்கள் நல கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக வைகோ குற்றம் சாட்டினார். மேகதாதுவில் அணை கட்ட மறைமுகமாக கர்நாடகாவிற்கு உதவி வருவதாகவும் மத்திய அரசு மீது அவர் குற்றம் சுமத்தினார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணீர் திறக்கப்படும் என நம்பி சம்பா சாகுபடி செய்த விவசாயிகள் செய்வதறியாது வேதனையில் தவித்து வருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். திட்டமிட்ட வஞ்சகம். மேகதாட்டு ராஜமணலில் அணை கட்ட போறோம், 5700 கோடி ஒதுக்கிவிட்டோம் என்று நேற்றுக்கு சித்தராமையா சொல்லுகிறார். நாங்கள் சட்டசபையிலே இதை மசோதாவை நிறைவேற்றிவிட்டு வேலை ஆரம்பிக்க போகும் என்கிறார். இதை மத்திய சர்க்கார் ஏற்கனவே நீங்கள் அணை கட்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் குறுக்கிட மாட்டோம், நாங்கள் வெளிப்படையாக அனுமதிக்க மாட்டோம் என்று 2014 7, 8 தேதிகளிலேயே மத்திய சர்க்கார் அமைச்சர் அனந்தகுமார் வீட்டிலேயே இந்த சதித்திட்டம் நடைபெற்றது.